இன்றைக்கி பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் இந்த விலாக் எடுத்தேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பட்டாணி இருக்குல்ல, பட்டாணி இப்போ சீசன் இருக்கிறதுனால இந்த பட்டாணி நல்லா ஊற வச்சுட்டேன். பட்டாணியில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது 5 to 10 minutes நல்லா நார்மல் டேப் வாட்டரில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த பட்டாணி கிரேவிக்கு வந்து நான் இப்போ ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி வச்சுருக்கேன். இது கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஊற வச்ச பட்டாணி இங்கே இருக்குது. 10 minutes ஆயிடுச்சு. வேக போடலாம். அவர் தண்ணியில் போட்டு கொதிக்க விடலாம். இது நான் சொல்லியிருந்த மாதிரி பொடியாக வெங்காயம் அரிஞ்சாச்சு. ஷேப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்து இது வந்து கொஸ்து தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சாச்சு, தக்காளி நறுக்கியாச்சு. இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த பட்டாணி ஊற வச்சதை கொஞ்சம் வந்து அலசிட்டு வடிகட்டிட்டு நான் குக்கரில் போட போகிறதில்ல. இந்த மாதிரி வாட்டரை வந்து கொதிக்க வச்சு தண்ணியை நல்லா சமையல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் போட போகிறேன். இப்போ இங்கே தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து இந்த வானலில் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் தேவையான அளவு தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை, கடுகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா போட்டு நார்மல் தாளிப்பு போடுற மாதிரி போட்டாச்சு. கட் பண்ணி வெங்காயத்தை நல்லா இருக்கணும். இன்னும் வெங்காயம் வளர்த்தா லைட்டாக பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்துப்பு நீங்களும் இந்துப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. நார்மல் சால்ட் கூட போடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வளர்க்கலாம். இஞ்சி கூட லைட்டாக போட்டுக்கலாம். இங்கே இது வந்து கொதிக்கிறது பார்ப்பீங்க. இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வடிகட்டி இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா கொதித்து வர்றது பார்ப்பீங்க. நான் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டேன். லைட்டாக தண்ணி விட்டும் கொதிக்க விட்டாச்சு. தென் வந்து இது வடிகட்டிட்டேன். வெந்திருக்கிறது பார்க்கலாம். லைட்டாக நசுக்கி பாருங்கள் வெந்துடுச்சான்னு. அப்புறம் வந்து இதோட தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதோ ஹெல்த்தி தான். இதையே நம்ம வந்து அந்த குஸ்துக்கு வந்து ஊற்றி கொதிக்க விட்டு பண்ணிக்கலாம் கிரேவிக்கு. அண்ட் தென் திக்னஸ்க்கு வந்து நீங்கள் கடலை மாவு, கோதுமை மாவு, உடச்ச கடலை மாவு எது வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ கோதுமை மாவு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. லைட்டாக இதே தண்ணியை லைட்டாக கரைச்சி விட்டு லாஸ்ட்டில் வந்து கொதிக்க விட்டு இறக்கிடலாம் திக்னஸ்க்காக. இப்போ நல்லா இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது பார்க்குறீங்க. சூப்பராக வந்துட்டு இருக்குது. கருவேப்பிலை போட்டேன். இப்போ வந்து தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட போகிறேன். அப்புறம் பெப்பர் தூள், அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து இது ரெட் சில்லி, இது வந்து கரம் மசாலா. நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து பீஸ் கிரேவி பண்ணுறோம். அதனால் நான் போட்டதே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இப்போ காரத்துக்கு இது லைட்டாக நல்லா கிண்டி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைட்டாக இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். நான் வதக்கி விடுங்க. முன்னாடி பட்டாணி வந்து இது பார்க்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ண மாட்டேன். இப்போ இதிலே ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்டீம்லேயே உங்களுக்கு அது வந்து கொதிச்சு பட்டாணி வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி இதில் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பார்க்குறீங்க. இப்போ வந்து வதக்கினதை வந்து பட்டாணி போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இது 5 மினிட்ஸ் இதுவாகட்டும். போட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த இதுக்கு வந்து இது போட்டு லைட்டாக கரைச்சிக்கலாம். லைட்டாக நல்லா கலக்கிட்டு இது மூடி வச்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோதுமை மாவை கரைச்சாச்சு. இந்த தண்ணியை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். குஸ்துக்கும் சரி. கொதிக்கிறத பார்க்கலாம். கொதிச்சு வருது நல்லா. நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ இந்த கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போயே பார்க்கலாம் நீங்கள் திக்னஸ் வர்றதை. சரி, 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி விட்டால் இந்த டிஷ்ஷோவை ஃபைனலாக பாருங்கள் அவுட்புட் ரெடி ஆகிடுச்சு நம்மளோடது. சர்விங்க்கும் எடுத்து வச்சாச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, ஈவன் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் ரஞ்சனி சேனல் and put likes. Do share. Thank you.